Hello guys and welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டொமேட்டோ கெச்சப்புடைய ரெசிபி. இது வந்து சிம்பிள் எட் டேஸ்டியான ஒரு டொமேட்டோ கெச்சப் ரெசிபி. நான் அதை மாதிரி தான் உங்களுக்கு சூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த ரெசிபியை வந்து பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை எப்படி செஞ்சுருதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் அதுக்காக 1 கிலோ தக்காளியை கட் பண்ணிக்க போகிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து குக்கிங் பாட்டில் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம அதிலே வந்து எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட்டு வந்து மாறிடும். ஒரு 5 to 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, அப்புறம் 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட சீனி, அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகு பொடி சில்லி பவுடர், அப்புறம் 1/4 கப்பு கிட்ட வினிகர். இது இவ்வளோத்தையும் ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியிலேருந்து தண்ணியும் அப்புறம் அந்த வினிகரும் சேர்ந்து நல்ல தண்ணியாக ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ டோட்டலாக 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து அந்த தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டோட்டலாக 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சுருக்கேன். ஆறினதும் கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த டைமில் இதில் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ என்னுடைய ஸ்ட்ரெயினர் பாருங்கள், நான் இங்கே வந்து ஃபைன் ஹோல்ஸ் இருக்க ஸ்ட்ரெயினர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம இது இல்லை பெரிய ஸ்ட்ரெயினர் எடுத்தோம், லைக் சீக்கிரமாக வந்து நம்ம வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்மூத்தான கெச்சப் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அது வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபைன் ஹோல்ஸ் இருக்கிறதான் எடுக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணலாம், நல்ல ஒரு பாயில் வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாமல் கூட வத்த வச்சு எடுக்கலாம். அப்போ வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா வத்தி வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த கெச்சப் வந்து நல்ல இதாகிடும். ஸோ இன்னும் நமக்கு வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் கிட்ட நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஆட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஆட் பண்ணி பார்த்ததும் எனக்கு பத்தலை. ஸோ இன்னொரு டீஸ்பூன் வந்து நான் மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கெச்சப்போடைய கன்சிஸ்டன்சி இது தான். இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறமா ஒரு ஆறுனதுக்கப்புறமா நமக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சரு அண்ட் இந்த பேஸ்ட் மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஆற விட்டுடலாம். ஆறுனதும் நம்ம வந்து கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாட்டில் கண்டெய்னர்ஸில் எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது சுமார் ஒரு 1 month கிட்டேலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான கெச்சப் ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பார்க்க அப்படியே கடையில் வாங்கினது மாதிரி தான் இருக்குது. அண்ட் டேஸ்ட் கூட நோ டவுட் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்க வரேன். Till then it's bye from Roshna Secret Diary. Bye bye.